வேதபாட வகுப்புக்கு வரவேற்கிறேன். மிக்க நன்றி. தொடர்ந்து வருகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஏற்கனவே லூக்கா புஸ்தகம் நான் நினைத்தேன் ஃபாஸ்டா ஒரு அதிகாரமா போயிடலாம் அப்படின்னு. ஆனா அதை ப்ரிப்பேர் பண்ணதான் அது நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. வர வர அதை விட முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஒன்னாம் அதிகாரத்திலேயே தான் அதிகமா இன்றைக்கு நின்று கொண்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிற வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீங்க. நாள்ல கற்றுக்கொள்ளுகிற பாடம் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒருபடி நாங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேறுவதற்கு ஏதுவாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேகருடைய மரியாள், எலிசபெத்து, சகரியா இவருடைய வாழ்க்கையும் அப்படியே எப்படியாக தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது கதாவை எங்களுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாம் மகிமைப்பட்ட இயேசுவின் மூலம்தான். ஆமென். நான் ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக இந்த நாள்ல வேதபாட வகுப்பிற்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு மலை நாட்டில் மரியாள் என்ற தலைப்பில நாம் தியானிக்க போகிறோம். மலை நாட்டில் மரியாள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மொத்தம் 80 வசனங்கள் உண்டு. இந்த 80 வசனங்களில காணப்படுகிறவைகள் சகரியாவை குறித்து, எலிசபெத்தை குறித்து, யோவானுடைய பிறப்பை குறித்து, அப்புறம் அதுக்கு முன்பதாக தூதன் வருவதை குறித்து இருக்கிறது. அடுத்தது நாசரேத்து ஊர்ல காபிரியல் என்ற தூதன் மரியாளோடு வந்து பேசுவதை குறித்து பார்த்தோம். அதனுடைய விளக்கங்கள் இந்த நாள்ல பார்க்க போறோம். இந்த 80 அதிகாரத்திலையும் 80 வசனங்களிலையும் இந்த 2 குடும்பத்தாருடைய சம்பவங்கள் தான் முக்கியமாக காணப்படுகிறது. இப்போ நாம் பார்க்க போகிறது அதாவது விட்டு போன இடத்துல இருந்து நம்ம திருப்பி தொடங்க போகிறோம். யோவானுடைய பிறப்பு நான் கொடுத்திருக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 57 இருந்து 80 வரை அவன் பிறப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி சக்கரியாவுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே 23வது வசனம். இந்த சகரியா கிட்டத்தட்ட ஒரு வாரம் இவங்களுக்கு சீட்டு விழுந்தால் ஒரு வாரம் ஊழியம் செய்ய வேண்டும். ஏற்கனவே தெரியும், 2 பேரும் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சகரியாவும் எலிசபெத்தும். முதிர் வயதுடையவர்கள், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். இப்படி அநேக காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக வருடத்துல 2 முறை, அதாவது ஒவ்வொரு வாரம் ஊழியம் செய்வதற்கு அங்க வாய்ப்பு உண்டு. இவர் ஊழியம் நிறைவேற்றி வருகிற ஒரு ஆசாரிய, நல்ல ஞாபகம் வச்சுக்கிடணும். அவன் மனைவியும் எலிசபெத்து ஆரோனுடைய குமாரத்தி என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வயதான நபர்களும் அந்த வீட்டுல இருக்கும் பொழுதுதான் இவங்க கர்ப்பவதியாகி இந்த அம்மா சொல்லுது, எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கினார். 5 months பிரெக்னன்ட். இவங்க 5 மாதம் பிரெக்னண்டா இருக்கும் பொழுது அதே நேரத்துல நாசரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. மரியாள் இடத்துல அங்க காபிரியல் தூதன் வருகிறான் 6ஆம் மாதத்துல. யாருடைய 6ஆம் மாதத்துல? மரியாளுடைய எலிசபெத்துடைய 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் ஒரு தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் வந்தார். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாசரேத் ஊர் தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆரோ காட்டுறதுதான் நாசரேத் ஊர். கலிலேயா ப்ராவின்ஸ், சமரியா ப்ராவின்ஸ், யூதேயா ப்ராவின்ஸ், 3 ப்ராவின்ஸ் உண்டு. இது இந்த கலிலேயாவுக்கும் சமரியாவுடைய பார்டர்ல இருக்கிறது நாசரேத் ஊர். சிறிய கிராமம் என்றாலும் இது ஒரு பிஸியான ஒரு இடம். அந்த பக்கம் கலிலி ஆஃப் நேஷன்ஸ் சொல்லுவாங்க. போனிஷியா, அந்த மத்திய கடலை ஒட்டி உள்ள இது வழியா ஒரு பெரிய ரோடு உண்டு. யூரோப்ல இருந்து பிசினஸுக்கு அந்த வழிதான் எல்லா கேரவானும் போகும். The Nazareth is a very familiar and famous place.
அந்த எல்லா நாட்டுக்காரங்களும் அங்க வருவாங்க, வியாபாரம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாசரேத்து ஊர். அங்கதான் காபிரியல் என்ற தூதன் வந்து சொல்லுகிறான். அவள் இருந்த வீட்டில் வந்து சொல்லுகிறான். வந்து சொல்லுகிறான், கிருபை பெற்றவளை வாழ்க்கையை எடுத்த உடனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவ கேட்கிறா, இது எப்படிப்பட்டதோ என்று சொல்லி. இந்த நாட்கள்ல தான் எடுக்க போறது இதே டாபிக் தான். ஆனா உங்களுக்கு உண்மை என்ன, யதார்த்தமானது என்ன, சில காரியங்கள் ரொம்ப சென்சிட்டிவா நான் தொட போறேன். உங்களுக்கு கேட்டா அது என்னடா பிரதர் இதெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு. அப்பதான் அதனுடைய நிலைமை உங்களுக்கு புரியும், அந்த சிவியாரிட்டி புரியணும். தேவதூதன் சொல்லுகிறான், நீ கருப்பை பெற்றாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவர் பெரியவனாய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். யாக்கோபுடைய குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அவர் அரசாளுவார். அவருடைய நாமத்திற்கு முடிவிராது. ஐந்து காரியங்களை சொல்லுகிறார். 5 காரியம் என்ன? அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார். அடுத்தது கிடையாது சொல்லுகிறார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது. இந்த அம்மா கேட்கிறாங்க, தாவீதின் சிங்காசனமா? அது யார்? ராஜாவா வரப்போறது? அப்ப தாவீதின் சிங்காசனத்தை ஆள போற ராஜாவா? அப்ப அந்த அம்மா கேட்க, இது எப்படி ஆகும்? என்ன புருஷனும் அறியல. அடுத்த வார்த்தை பாருங்க, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும். ஏன் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும்? உன்னிடத்தில் பிறக்குவது பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தமான ஆடுதான் பஸ்காவுக்கு தேவை. ஏன் இந்த எருசலேம் ஆடு பரிசுத்தம் உள்ளது? பரிசுத்தமாய் உருவானவன். அதனால இந்த இந்த குழந்தை பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஏன்னா இந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும். இது பல காலங்களை தாண்டி வந்து செல்ல போகிற ஒரு குழந்தையாக்குது. இது பரிசுத்தமாவே உண்மையில் வரும், உன்னதமானுடைய குமாரன். என் பிள்ளைக்கு அந்த அம்மாவுக்கு உடனே தோணும், ஓ அப்ப பிறக்க போற என் குழந்தைக்கு அப்பா வந்து கடவுளோ, யெகோவாகிய தேவனோ. அடுத்த சொல்றாங்க, உன் இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தெடுத்து. அப்பவே சொல்லியாச்சு, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா எல்லாம் சொல்லி அங்கேயே சொல்லியாச்சு, என்ன குழந்தை மேலா ஃபீமேலா அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு நிந்த. கடைசியில மரியாள் சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. இந்த வாசனங்கள் எல்லாம் கேட்ட உடனே தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார்ன உடனே இந்த அம்மா தேவனுக்கு பயந்த ஒரு மரியாள், வாலிப பெண், 17ல இருந்து 19க்குள்ளதான், 16ல இருந்து 19க்குள்ளதான். அப்போ ஏற்கனவே தாவீதோடு செய்த உடன்படிக்கை அந்த அம்மாவுடைய காதல் நிச்சயமா உடனே வந்திருக்கும். சிந்தையில என்ன வந்திருக்கும்? உன் நாட்கள் நிறைவேறி தாவீதிட்ட சொல்ற, நீ பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவான். இந்த வசனம் உடனடியாக கண்களுக்கு முன்பதாக வந்திருக்கும். இவங்கெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள். எல்லாம் நீங்க பின்னால மரியாளுடைய துதியை குறித்து பார்க்கும் பொழுது அதுல உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு வேதத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. அவன் என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்கப்படுவேன். தாவீது ஆலயத்தை கட்டதுக்கு முற்பட்ட பிறகுதான் சொல்றாரு ஆண்டவர், இல்லப்பா உன் கை ரத்த கரையினால் கரைப்படிந்திருக்கிறது, அதனால நீ ஆலயம் கட்ட வேண்டாம் அப்படி. 16வது வசனம் 2 சாமுவேல் 7:16, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். இதை கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு என்ன இருக்கும்? ஓ, இந்த ராஜாசனம் வரப்போகுது, என்னன்றைக்கு அரசாளுவார், இந்த ராஜ்யத்திற்கு முடிவுறாது அப்படிங்கிறார். இதோ பின்னால தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். எரேமியா
அவர் ராஜாவா இருந்து ஞானமா ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அதான் நம்ம பார்த்தோம். எப்படி நடப்பிப்பார் என்பதை நம்ம எங்க பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருடைய நாம நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வட தேசத்திலும் தூரத்தில் இருந்த எல்லா தேசங்களிலும் அழைத்து வந்து கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார் கத்து சொல்லுகிறார். இதெல்லாம் நடக்கும்னு சொன்னா நடந்துச்சு. சரி, இப்ப இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுது? உடனே மலை நாட்டில் மரியாள்னு கொடுத்துருக்கு. ஏன்னா இத கேள்விப்பட்ட உடனே இப்ப ஆறுதலுக்கு யார்கிட்ட போக முடியும்? யோசேப்பு தள்ளிவிட மனதா இருந்தார். அங்க போய் தூதன் சொல்லி அவரை சமாதானப்படுத்தியாச்சுன்னு வைங்க. வீட்டுல ஒரு கன்னியை கர்ப்பவதியானால் உங்களுக்கு தெரியும் அவமானம். நம்ம ஊர்கள்ல எல்லாம் கேவலம். எந்த அளவு கேவலம் தெரியுமா? அவளுடைய கேரக்டர் அசாசினேஷன். அந்த அந்த பெண்ணா நல்ல பிள்ளை, அப்படி தங்கமான பிள்ளை அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய பேரை ஒரு வாலிப பிள்ளை, நல்ல பிள்ளை பேரை கர்ப்பமா இருக்கான்னா யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? அசிங்கம் இல்லையா? தூத்தும் இல்லையா? குடும்பத்தாரே தூரத்துக்கு போட்டுருவாங்க. இன்றைக்கும் யூத ஜனங்களுக்கு மத்தியில குடும்பத்தார் எப்படி புறக்கணித்தவர்கள், ரோட்ல பிச்சை எடுக்கிறவர்கள் உண்டுங்கிறாங்க. இந்த வாலிப பிள்ளைக்கு எல்லாமே வசனங்கள் இருந்தாலும் கூட இப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பாரம். எங்க நான் போய் என் பாரத்தை கொண்டு பண்ணுவோம்? எங்க கொண்டு கொட்டுவோம்? இப்ப நான் நினைக்கிறேன் எலிசபெத்தும் மரியாளும் இவளுக்கு ஆன்டி முறையா இருக்கும். மாமா அத்தை ஏதோட ஒரு முறை. ஆனா அவங்க முதிர் வயதான ஆசாரிய குடும்பம், தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பம். இவன் எங்க போறா? அப்பொழுது மரியாள், அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டில யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமா போகிறது பார்க்கலாம். இந்த மலை நாட்டுக்கு போறாங்க. இந்த மலை நாடு எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல போட்டிருக்கோம் பாருங்க. மலை நாடு எங்க இருக்குன்னா, அந்த மலையில அந்த இது பிரகாரம், இந்த வசனத்தின் பிரகாரம் யூதாவின் மலை தேசத்தில் ஆனகாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமாகிய எப்ரோன். இந்த ஹெப்ரோன் இருக்கு பாருங்க, யூதாவில் உள்ள ஒரு ஹெப்ரோன். ஹெப்ரோனுக்கு தான் இவன் போறா. ஹெப்ரோன் ஒரு பள்ளத்தாக்கள் இருந்த தேசம். இது பக்கத்துல தான் எஸ்கோல் இருக்கு. வேவு பார்த்து சென்ற ஒருத்தர்கள் 40 பேர் போகும்போது திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்தாங்களே, இது இந்த ஹெப்ரோன் ஏரியால உள்ள பள்ளத்தாக்குல உள்ள திராட்சை கொலைகள். அதான் இன்னைக்கும் இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய நேஷனல் சிம்பல். அந்த கொலையை தூக்கிட்டு வந்து அதே இடத்துல அங்கதான் இந்த எப்ரோன் பட்டணம் இருக்கிறது. இந்த மேப்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருப்பாருங்க. இந்த அம்மா அங்க நாசரேத்துல இருந்து எப்ரோனுக்கு வர்றாங்க. பக்கத்துல பெத்லஹேம் இருக்குது. அடுத்த டூர் அங்க குடிமதிப்பு எழுதுவதற்காக பெத்லஹேம் போனோம். அது 2வது டூர், 2வது அதிகாரத்துல பார்க்கலாம். எதுக்காக இப்ப நாசரேத்துல இருந்து அவங்க அங்க மலை தேசத்துக்கு போறாங்கன்னா, ஒருவேளை கிளைமேட் நல்லா இருக்கும், எல்லாம் இருந்திருக்கும், என்றாலும் ஒரு மன ஆறுதலுக்காக சென்றிருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க உறவினரை போய் பார்க்கிறாங்க. அப்போ எழுந்து மலை தேசத்துல உள்ள ஆசாரியன் வீட்டுக்கு போறாங்க, ஆன்டி அங்கிள் வீட்டுக்கு. ஒரு கிட்டத்தட்ட 70 பெத்லஹேம் 70னா அங்கிருந்து ஒரு 10-15 மைல் 85 மைல் தூரம் போகணும். எப்படி போனாங்கன்னு தெரியாது. அந்த நாட்கள்ல கேரவான்ல போயிருக்கலாம், அப்படியே போயிருக்கலாம். அப்போ அந்நாட்களில் அவங்க போகும்பொழுது தீவிரமா போய் சகரியாவின் வீட்டுக்குள்ள பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். ஆன்டி பிரைஸ் காட், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இப்போ மரியாளுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் இருக்கும், ஆன்டி என்ன ஏற்றுக்கொள்ளுவாங்களா? வெளியே போ நாய, கல்யாணம் ஆகாமலே நீ கர்ப்பாய வந்து நிக்கிறியா? பேர சொல்றதுக்கே அவமானம், வெளியே போட துறந்ததுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவன் வந்து வாழ்த்துறது நல்ல நோக்கத்தோட தான் வாழ்த்துக்கிறார். ஆனால் எலிசபெத்துடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க,
எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. நல்ல கேளுங்க, எலிசபெத்து வயிற்றுல இருப்பது யோவான். பிரெக்னன்சில வயிற்றுல இருக்க குழந்தை துள்ளும் என்பதை எழுதுறது யாருன்னா ஒரு மருத்துவர், டாக்டர் லூக். வேற யாரும் இந்த அளவுக்கு எழுதுவாங்களோ சந்தேகம். டாக்டரை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். இந்த வயிற்றில் உள்ள குழந்தை எப்ப வயிற்றுல இருக்கும் போதே யோவான் துள்ளிட்டான். காரணம் என்ன பாருங்க, ஏற்கனவே இந்த இவர்களை குறித்து தெரியும். யோவானை குறித்து யோவான் பின் நாட்களில வனாந்தரத்தில் கூப்பிடுவதனுடைய சத்தம் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாரு சொல்றாங்க? இந்த அம்மாவை. என் ஆணுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? என் எலிசபெத் பேசிட்டு இருக்க. நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவள் நிறைவேறும் என்றார். இந்த மரியாள் அதுக்கு அடுத்த நீங்க பார்க்கும் பொழுது மரியாள், அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. உடனடியாக இந்த இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா the magnificat of Mary or the அதாவது புகழ்ச்சி பாடல், மரியாளுடைய புகழ்ச்சி பாடல், canticles of Mary, மரியாளுடைய பாடல்கள் முக்கியமான வேதத்துல பாடக்கூடிய முக்கியமான பாடல்களில் இதுவும் ஒன்று. அநேக பாடல்கள் வந்து நான் விளக்க கொடுக்குறேன். ஆனால் இப்போ முக்கியமான காரியம் அப்பொழுது மரியாள். எப்பொழுது மரியாள்? அதான் நான் அப்பொழுது மரியாள். எப்பொழுது மரியாள்னு பாத்தீங்கன்னா எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட போது வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளிச்சு. ஒண்ணு, எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறாள். இந்த எலிசபெத்து பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுவார், மரியா நிரப்பப்படுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருத்தரா நிரப்பப்படுகிறது. டாக்டர் லூக் அழகா எழுதுவார். இந்த அம்மா திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்து வந்த இடத்துல வயசா, ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஆசாரியங்க, ரொம்ப ஐதீகங்கள்ல பார்க்கக்கூடியவங்க, கைகளோவை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்க. ஆசாரிய குடும்பத்தில் உள்ளவங்க. ஆசாரியனுடைய குமாரத்தி பருவாரம் பார்த்தோம். தவறான போயிருந்தா கல்லிருந்து தீயிட்டு கொளுத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்துல உள்ளவங்க, they all are being tuned by the heavenly father in order to bring the son of God. தேவகுமாரன் எனப்படுவார். இதுல எல்லாருமே சேர்ந்து செயல்படுகிறாங்க. ஒரு பக்கம் யோசேப்பை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் தாவீதனுடைய சிங்காசனத்தை என்னைக்கு நிலைநிறுத்துவார். பின்னாட்கள்ல அதுல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், யோசேப்பின் குமாரன் சொல்ல. அப்ப யூதர்களுக்கு மத்தியில ஒரு ரொம்ப கஷ்டமான சூழல் இந்த அம்மாவுக்கு. ஏன்னா ஒரு பையனை பெற்று எடுக்கும் பொழுது சமுதாயம் என்ன சொல்லும்? இது பாவத்தின் சம்பளம், திஸ் இஸ் சிம்பல் ஆஃப் எ சின்னும்பாங்க, பாவத்தினால பிறந்ததும்பாங்க. நம்முடைய தமிழ்ல ஒரு வழக்கு உண்டு, ஆண் கெட்டா சம்பவம் பெண் கெட்டா சரித்திரம். ஒரு ஆண் வந்து கெட்டு போனான்னா அதை ஒரு சம்பவமா எடுத்துக்கிடுவாங்க. அவனை பற்றி நீங்க ஒருத்தரும் பேச மாட்டாங்க. ஆனா ஒரு பெண் கெட்டு போனாங்கன்னா சரித்திரம்பாங்க. காலாகாலத்துன்னு சொல்லுவாங்க, அவளுக்கு தெரியுமா ஓடி போனா அப்படி இப்படி பண்ணா அப்படின்னு. அவளை சரித்திரமா திருமணமானாலும் அவருடைய பழைய வாழ்க்கையை தோண்டி அசிங்கப்படுத்துகிற சமுதாயம். அதே மாதிரிதான் அந்த பலஸ்தீனா தேசத்துல அந்த சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சமுதாயம். கல்லெறிந்து கொல்லப்படுகிறது. விபச்சாரத்தில் பிடித்தவங்கள கல்லெறிந்து கொல்லப்படுகிறத பார்க்கலாம். அப்ப இயேசு வளரும் பொழுதுமே என்ன கெட்ட பேர்லாம் வாங்கியிருப்பாரு யார்கிட்ட போகண்டாம். ஒருவேளை யோசேப்பு வந்து அதை he protected Mary and his son. நான் தான் தாப்பங்கிற ஒரு இமேஜை கொடுத்தனால ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்.
இந்த சீக்ரெட் மரியாளுக்கு தெரியும், எலிசபெத்துக்கு தெரியும். அல்லது அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. இவ பயந்து வருகிறா, மலை நாட்டு ஆறுதல் தேடி வருகிறார். நம்ம சொல்லுது, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார். இன்னொன்னு பியூட்டி பாருங்க. இதே யோவான் தான் பின்னாட்கள்ல சொல்ல போறாரு, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிய களத்தை தொடுவதற்கு கூட நான் எனக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறாரு. இத்தனைக்கும் யோவான் மூத்தவர், 6 மாதம் மூத்தவர். எலிசபெத்துமே என் ஆண்டவுடைய தயார்னு சொல்லி, மரியாளும் ஒரு சின்ன பிள்ளையும் அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை என்னுடைய ஆண்டவர்னு அந்த வயதான ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ சொல்றாங்கன்னா எவ்வளவு ஜெனரஸ் பீப்புள் பாருங்க, யோசிச்சு பாருங்க. என் ஆண்டவுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்த பாக்கியம். ஒரு தாய் வழக்கமா என்ன யோசிச்சு, என் பிள்ளைதான் இஸ்ரவேல வரப்போற மேசியாவா இருக்கணும், நாங்க ஆசாரிய குடும்பம், எனக்கும் அற்புதம் தான் நடந்திருக்குது, இவ்வளவு வீட்டை விட்டா துரத்திருக்கலாமே. இல்ல, அதுதான் தேவனுடைய சித்தத்துல, தேவனுடைய இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்த ஜனங்கள் இவர்கள். அதனாலதான் இதுல உள்ள பியூட்டி பார்த்துக்காங்க. அவங்க யாருமே புறக்கணிக்கல. வீட்டுக்குள்ள வரும் பொழுது, எலிசபெத் வாழ்த்தும் பொழுது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? சகரியா. பேச முடியாம இருக்காரு அவரு. அவரு வாய் பேச முடியாம வாசப்படியில உட்கார்ந்து இருந்திருக்கிறார். நீ வாழ்த்தின சத்தம் கேட்ட உடனே வயிற்றுள்ள பிள்ளைக்கு அழிப்பாய் சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவள், அதாவது மரியாளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். இங்கிலீஷ்ல தான் அந்த லிவிங் பைபிள்ல போட்டிருக்காங்க. You believe that God would do what he said, that is why he has given you this wonderful blessing. கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நீ கர்த்தரை விசுவாசித்தபடினால் உனக்கு இப்படியான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாழ்த்து. இப்போ தான் மரியாள் is so excited. எப்பா ஆண்டி திட்டுவாங்களோடு நான் பயந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி the canticles, அதாவது பாடல், புகழ்ச்சி பாடலை அப்படியே எடுத்து விடுகிறார். அதான் அந்த வசனம். அவள் என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. நம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். She was being so depressed. We don't know why. தன்னை அடிமை என்று சொல்லுகிறத பார்க்கலாம். அதனாலதான் நம்ம குடும்பங்கள்ல ஆண்டோடைய சித்தம் அந்த அம்மாவுக்கு நிறைவேறுது. ஓகே, பட் சமுதாயம் பேரை பழிக்கெல்லாம் செய்யும். நம்முடைய குடும்பங்கள்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா, ஒரு பெண்ணுக்கு நடந்தா, அவ துதிப்பாளா ஒரு மூலையில உட்கார்ந்து என்ன ஆண்டவரை என் பேரை எப்படி கேவலப்படுத்தி விட்டுட்டீங்களும் அழுதுட்டு இருப்பார். அநேக ஸ்திரீகள் கர்ப்ப காலங்கள்ல அமைதியா இருக்கணும். அப்படி துதிக்கிற பழக்கம் இருக்குமானால் வயிற்றுள்ள குழந்தையும் துள்ளும் என்பது ஒரு உண்மை. இதுதான் சாட்சி. அதுக்கு encourage such people to praise God rather than looking at the problems around them. மரியாளுக்குள்ள ப்ராப்ளத்தை விட வேற யாருக்கும் பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஆனா அந்த பிரச்சனையோட போய் நமக்கு பிரச்சனை வந்தா ஆண்டவரை சபிக்கவும் ஆரம்பிச்சிருவோம் சமயங்கள், அல்லது ஜனங்களை சபிக்க, நம்ம சமுதாயத்தை சபிக்க ஆரம்பிச்சிருவோம். நீ என்னைவா அப்படி சொன்னா நீ உருப்பட மாட்டேன், நீ நல்லா இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன். ஆனா அதே மாதிரி மூப்பர்களா இருந்தாலும் ஆசாரியர்களா இருந்தாலும் ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டி. எலிசபெத் சகரியாவை போல அப்படி ஜெனரஸ் மைண்டடா ஏற்றுக்கொண்டு அது தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக அந்த பிள்ளையை தேவன் பயன்படுத்துகிறார் என்ற
ஒரு விசுவாசம் அவர்களுக்கு இருந்தபடினாலதான் அவங்களும் அவளை பழிக்கவில்லை. The children of God learn to live along with such problems, but never forget to praise God no matter what is happening around you. மரியாள் மேல வைத்த பாரம், ஆண்டவர் கொடுத்த பாரம் வந்து லேஸ்பட்டது. அவர் கற்புள்ள கன்னியே என்பதற்கு பேரையே கெடுக்கக்கூடிய சூழ்நிலை கெடுத்தாச்சு. கேட்டுக்கலாம், என்ன ஆண்டவரே எனக்கு இந்த இழிப்பெயர் வேணுமா, நான் இவ்வளவு கேவலப்பட்டு தான் உங்க பிள்ளையை பக்கணுமா? பட் காட் had another plan. பரிசுத்தமுள்ள ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். அதற்கு இந்த பாத்திரம் தன்னை ஒப்பு கொடுக்கறதை பார்க்கலாம். அதுக்காக இந்த அம்மா உட்கார்ந்து வணங்கணுங்கிறது இல்லை. அதனால மரியாள் எலிசபெத்து ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த ஆரோனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஆரோனுடைய குமாரத்தி ஆகிய எலிசபெத்துவே சகரியாவுமே அப்பதான் ஆலயத்துல இருந்து அவரும் ஊழியம் முடிச்சுட்டு வந்திருக்க. அவரும் சொல்லியிருக்கலாம், அவளை வெளியே அனுப்பு முதல்ல. என்னது பரிசுத்தத்தை வாங்கி பலம் வந்து உண்மையில் நிழலிட்டு நீ பிரெக்னென்ட் ஆகிட்டா வெளியே கரெக்டாமே இல்ல. அவள் எல்லாரும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளை. இதோ இது முதல் சந்ததிகள் என்ன பாக்கியவதினா பின்னால சொன்னாங்க. எப்ப நாளாச்சுது அவர் தேவனுடைய குமாரன் உடனே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்ப அவர் மறிச்சு உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் தேவனுடைய குமாரன் வந்து ரூபிக்கப்பட்டார். அதுவரையிலும் அவர் சென்ற கேவலமான பாதைகள்ல தான் சென்றிருக்கிறது. ஒரு தச்சனுடைய குமாரன் அல்லவா, அவங்களுக்கு அவங்க சிலவருக்கு தச்சனுடைய குமாரன் தான். இந்த விஷயம் தெரிஞ்சவங்க தாவீதின் குமாரனாங்க. பேதுருக்கு தெரிஞ்சது நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் தான். உலகத்தார் என்ன செய்தாங்க, சாதாரணமாக தான் அவரை விழித்தார்கள். வல்லமை உள்ளவர் மகிமையானவர்களை எனக்கு செய்து அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. எவ்வளவு அழகா பிரைஸ் பண்றாங்க பாருங்க. இத வந்து நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். Don't curse God, don't blame God. Learn to praise God always. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இப்ப புரிஞ்சுக்காங்க, மரியாள் கர்த்தருக்கு பயந்த ஒரு பொருள், வாலிப பெண். இருதயத்துல சிந்த அகந்த கிடையாது. தாழ்மையான தன்னை உயர்த்தினார். பசியா இருந்த தன்னை நன்மையினால் நிரப்பினார். தேவனை மகிமைப்படுத்துவதை பார்க்கலாம். அடுத்த எப்படி பிரைஸ் பண்றாங்க பாருங்க. பிரைசிங்ல அதான் வேணும். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமோடு 12ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல வாக்குத்தத்தம் பண்ணார். அவன் சந்ததிக்கும் ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கு என்னென்னைக்கு இறங்குஞ்ச நினைத்து தம்முடைய தாசன் ஆகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கும் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வதிகளை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாய் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ அவளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். வேதாந்தத்தில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா துதிக்கிறத பார்க்கலாம். முதலாவது துதி எங்க தெரியுமா? மோசே செங்கடலை கடந்து கொடுக்கும். கடைசி துதி எப்ப தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் மோசேயனுடைய பாடல், ஆட்டுக்குட்டியாருடைய பாடல். நிறைய பேர் பாட்டு பாடினாங்க. செங்கடலை பிளந்து வந்த பொழுது குதிரை சமுத்திரத்தில் மூழ்க பண்ணினார் என்று சொல்லி இவங்க பாடினாங்க, இஸ்ரவேல் பாடினாங்க, மீரியாம் தம்புருக்களை எடுத்து பாடிச்சது, தாவீது கோலியாத்தை வென்றி வரும் பொழுது பெண்கள் எல்லாம் பாடினாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. சவுலுக்கு கோவம் வந்துருச்சு. நான் முன்னாடியே எடுத்திருக்கிறேன். ஏன் ஜனங்க அப்படி பாடினாங்க? தாவீது போய் கோலியாத்தை கொல்லவில்லை, ஆனால் இவங்க கணவன்மார்கள் எல்லாம் செத்து போயிருப்பாங்க. 3 மாசம் ஏற்கனவே
டெய்லி போய் ஜெயிக்காம திருப்பி வீட்டுக்கு வந்துருவோம். இவங்க தினமும் சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. எப்ப மாப்பிள்ளை சாயங்காலம் வந்து சேருவானா இல்லது தாவீது கொண்டு விடுவானு. தாவீது கோலியாத்துடைய தலையை எடுத்த உடனே பெண்களுக்கு ஒரு சந்தோஷம். காரணம், என்னுடைய கணவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அதனாலதான் அவங்க பாடினாங்க. இந்த பாடல்கள் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எப்பொழுதுமே பாடல்கள் நமக்கு அந்த பழக்கம் வரும். 400 வருடம் அடிமைத்தனத்திலிருந்து வந்து அவங்க செங்கடலை கடந்து மீட்கப்பட்ட பொழுது பாடிய பாடல். எப்பா நான் ரட்சப்பட்டப்பா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எத்தனை நேரம் பாடுகிறோம். சும்மா அவங்க பாடுறாங்க இவங்க பாடுறாங்கன்னு உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே பாடுங்க, அதெல்லாம் வேண்டாங்க. அதாவது அர்த்தமுள்ளதாக இருக்கணும். தெபோராலும் பாராக்கும் யுத்தத்துக்கு ஜெயித்த உடனே அவங்க தேவனால் நாங்க ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி பாட்டை பாடுறாங்க. அண்ணாளுடைய பாடல், நிறைய பேர் பாட்டு அங்கங்க நீங்க பாட்டு பாடுகிறத பார்க்கலாம். கோரனேஷன் சாங்ஸ், பட்டமளிப்பு விழாவில் பாடுகிற பாடல்கள் உண்டு, ஆலயத்தில் பாடுகிற பாடல்கள் உண்டு, துக்கப்படும் பொழுது பாடுகிற பாடல்கள் உண்டு. டிர்ஜ், DIRGE, டிர்ஜ் சாங்ஸ், துக்க பாடல். இதே சாலமன் சவுல் மரித்த பொழுது சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் துக்க பாடல் பாடியது தாவீது. They express their feelings through songs. Songs are to express your feelings. Every time, anytime you can express your feeling. நீ அப்படி பாடல்கள் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தும் போது உன்னுடைய ஸ்தானம் உயரும். கர்த்தருடைய ஸ்தானம் உயர்ந்துதான் இருக்கும். நம்ம பாடுகிறதுனால அவர் ஸ்தானம் உயர போகிறது. ஆனா அதே நேரத்துல அவரை நீங்க புகழ்த்தும் பொழுது நம்முடைய ஸ்தானம் உயரும். முழுவதும் பாடல்கள். இயேசுவும் பாட்டு பாடி இருக்கிறார். வாழ்த்துதல்கள், லிட்டர்ஜிக்கல் சாங்ஸ், வழிபாட்டு முறைகள், வழிபாட்டு பாடல்கள், ஆரோகண சங்கீதங்கள், ஏறுகணம், மலையில ஏறும்போது பாட்டு பாடுவாங்க. You will feel better. இந்த நாட்கள்ல நம்ம மலையில அங்கங்க கிட்டார்ல வைக்கப்படல கடல்ல எல்லாம் பாடுறாங்க பாருங்க. நான் அதை பத்தி சொல்லல. பர்சனலா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த மரியாளுடைய பாடலுக்கும் அன்னாள் பாடிய பாடலுக்கும் சில ஒத்து போகக்கூடிய சில சம்பவங்கள் உண்டு. அன்னாளுடைய பாடல், அன்னாள் குழந்தை இல்லாதபடினால அவங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட் வைஃப் அவங்க தூஷித்து கொண்டிருந்தாங்க. அப்பந்தான் அன்னாள் அங்க போய் ஆலயத்துல கதறி எழுந்தார். தேவனுடைய சமூகத்துல தன்னுடைய கண்ணீரை ஊற்றினாள். அப்போ ஏலி கேட்கிறா, நீ என்னமா குடிச்சு எவ்வளவு நாள் இப்படி இருப்பேன்? அப்பதான் சொல்லுவா, இல்ல நான் என் பாரத்தை ஊற்றினேன். குழந்தை அவள் பெற்ற பொழுது அவளுக்கு வந்த அவளுடைய பாடம் தான். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கழிகிறது, என் கொம்பு கர்த்தர். இதுவும் மரியாள் பாடிய பாடல்களுக்கும் கிட்டத்தட்ட ஒத்து வரும். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உன்னுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது உடனே நமக்கு என்ன ஒண்ணு தெரியுமா, எப்பா உங்களை போல பரிசுத்தனை யாருமே இல்லை, நேர பரிசுத்தத்துக்கு போயிடுவோம். அதான் கரெக்ட். உங்களை போல நல்லவர் யாருமே இல்லைப்பா. ஏன்னா தேவனை உணர்ந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். லூக்கா 5ஆம் வரும் பொழுது ஏசப்பா சொல்லுவாரு பேதுருட்ட, போட்ல நீங்க கடலுக்குள்ள கொஞ்சம் தள்ளி போடும். இல்ல ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சோம். சரி இப்ப போடுவாங்க, மீன் வந்துடும். முதல்ல போட்ல உட்காந்து பிரசங்கம் பண்ணுவாரு, ரெண்டாவது வலைய போட சொல்லுவாரு, மீன் பிடிச்ச உடனே. லூக்கா
என்ன எழுதுறாரு பேதுரு? அவருடைய பாதத்துல விழுந்து, இயேசுடைய பாதத்துல பேதுரு, நான் பாவியான மனுஷனை விட்டு போயிடும். அவர் மீன் தான் பிடிச்சாரு. அதுக்கு முன்னால பிரசங்கம் அவருடைய இருதயத்தை குடிச்சு. இதம்மா கர்த்தரை போல பிரகடனம் ஆனதுக்கு கர்த்தருடைய பரிசுத்தத்தை சொல்லுகிறார். உண்மை எல்லாமே வேறொரு இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இது எல்லாமே நமக்கு மனப்பாடமாவோ அல்லது கண்ணு முன்னாலோ வாசிச்சோ நீங்க துதிக்கிறதுக்கு இதை வச்சுதான் நீங்க துதிக்கணும். சில சபைகள்ல துதிக்க சொல்லுவாங்க, சோத்திரம் தோத்திரம் தோத்திரமா அந்த பாஸ் டேபிள அப்படி ஒரு தட்டு தட்டுவார், ஒன்ன நிறுத்திடுவாங்க. அப்படி இல்லை, வெறும் சோத்திரத்தினால இது நிறைய பேருக்கு ஸ்தோத்திரங்கிறது ஸ்தோத்திரமும் அல்லையாவும் இந்த ஃபில் பண்றது, இட்ஸ் a word to fill the gapங்கிற மாதிரி ஸ்தோத்திரம் அல்லையா அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்க வண்டி கார்லாம் நான் சமயங்கள்ல தனியா ஓட்டும் பொழுது அந்நிய பாஷையிலேயே ஜபிக்கணும். அந்நிய பாஷையில எத்தனை பேர் நீங்க பேசுறீங்க? அந்நிய பாஷையில பேசணும், தேவனோட ரகசியத்தை பேசுகிறான். நீங்க பேசுறீங்களா அந்நிய பாஷையில? அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அவங்கதான் துதிக்க முடியும். அதனால அந்நிய பாஷைகளை குறித்து எடுக்கிறேன். இட்ஸ் a very powerful weapon. ஒரு நாளைக்கு 1 மணிக்கூறாவது நீங்க அந்நிய பாஷையில போகணும், அட்லீஸ்ட் half an hour. It will break all the barriers. நீங்க வேண்டிக்கொள்ள வேண்டிய இன்னதென்று அறியாத இருக்கிறபடினால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது தெளிவாக வேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். துதியில எல்லாம் இருக்கணும், பாடல் இருக்கணும், அந்நிய பாஷை இருக்கணும். அதனாலதான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடு பாடுகிறது என்ன? அந்நிய பாஷையில பாடுகிறது. நீங்க அந்நிய பாஷையில அழலாம், அழுதுகிட்டே பாடலாம், அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்தலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறார். அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். உங்களுக்குள்ள யாருக்காவது அந்நிய பாஷையில் வரும் நீங்க பெறாம இருந்தீங்கன்னா கேளுங்க, ஆண்டவர்கிட்ட. அந்நிய பாஷைங்கிறது வளர்ற மாதிரி தான் இருக்கும். குடிச்சவன் வளரணுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இவங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னான். நீங்க வளரும் பொழுது உங்களை குடிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. உங்களுக்கே அப்படிதான் தோணும், நான் வாயில வளர்றேன்னு. வளருங்க, பரவாயில்ல. அதனால ஆண்டவர் கொடுக்கிற வர எப்படி இந்த ஜனங்கள் எலிசபெத்து, மரியாள், சகரியா, யோசேப்பு இவங்கெல்லாம் ரீசனை பார்க்கல, லாஜிக்கா திங்க் பண்ணல. They blindly believed. You have to blindly believe that this is the God-given tongues. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அப்பதான் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் நீங்க அப்படியே you will be feeling like you are floating. You can overcome everything. If not, you will be showing your fleshly thought. மாம்சத்துல உங்களுடைய சிந்தை நடத்தை எல்லாமே மாம்சத்துல செயல்பட்டு கொண்டிருந்தோமானால் தேவன் மகிமைப்பட மாட்டார். அல்ல சொல்லுகிறார், நீங்க அந்நிய பாஷையில நீங்க பேசுகிற ஒரு இது வேணும். ஆவியோடு பாடுவேன், கர்த்தரோடு பாடுவேன். அந்நிய பாஷை இஸ் a powerful tool. அடுத்தது நீங்க தேவனை மகிமைப்படுத்த பழகணும். அந்த சங்கீதங்களோடு, சங்கீதம் 91 அங்கேயும் நிறைய சங்கீதங்கள் இருக்குது. அவைகளை வைத்து நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிற பழக்கம் உங்களுக்கு வரணும். இவங்களை பாருங்க, இவங்களுடைய துதியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாழ்மையா இருக்காங்க, சொல்லுகிறாங்க, ஏழ்மையை நினைக்கிறாங்க, எவ்வளவாக நிந்திக்கப்பட்டார்கள் என்று நினைத்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இனி மேட்டுமையான பேச்சு பேசாதுங்க, எனக்கு இவ்வளவு செய்துட்டாரு, நீ மேட்டுமைப்படாத உனக்கு செய்துட்டாருன்னு அகத்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஏன்? she is being convicted. குழந்தை கிடைத்த உடனே, பாக்கியம் கிடைத்த உடனே, அற்புதங்கள் நடந்த உடனே think of what God did in your life and keep praising God. நாவு அசிங்கப்படுத்திடக்கூடாது பேசு. சிலவங்க வாயிலிருந்து வரக்கூடிய தூஷண வார்த்தைகள்னாலதான் ஒரே வாயிலிருந்து கசப்பும் தித்திப்பும் வருது, ஒரே வாயிலிருந்து துதியும் சபித்தலும் வருது. நீ உருப்பட மாட்ட, நாயா போவ, பேயா போவ. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்க முடியாது. அவர் ஞானமுள்ள தேவன், அதான் சொல்லுகிறார் 3ஆம் வசனம்.
அவர் செய்கைகள் அந்த யதார்த்தமானவைகள் அல்லவோ. தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார். இது பாத்தீங்கன்னா துதி ரொம்ப நல்லா இருக்கும். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலைச்சு, பசியா இருந்தவர்களோ இனி பசியாயிரார். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ வளர்ச்சியப்பட்டார். மலடியா இருந்து தேவனை துதிக்கும் பொழுது 7 பெறுவதற்கு சமம். தேவனை உயர்த்த வேண்டும். அவர் தான் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும், அவரே பாதாளத்தில் இறங்கும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். எங்கெல்லாம் போறாங்க பாருங்க. Going all the way to the end of the Bible. அவர் தாழ்த்துகிறவர் உயர்த்துகிறவர். இதான் மரியாள் அங்க சொல்லுகிறத பார்க்கிறார். சிறியவரை புடியிலிருந்து எடுத்து இளையவரை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடும் சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவர்கள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். It's the outcome of their agony. கர்த்தர் செய்தார் இல்ல, நான் யதார்த்தமா தான் நேச்சுரலா தான் நான் கன்சீவ் ஆனேன்னு சொல்லலையே. பத்தாவது வசனம், கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயந்திருத்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, கடைசி பாருங்க ரெட் கலர்ல போட்டிருக்கேன், தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவில வந்து அந்த அம்மா முடிக்கிறதை பார்க்கலாம். அப்போ மரியாளுடைய பாடல் எந்த சூழ்நிலையில பிறந்து வந்ததுன்னா, கண்ணீரோடு நெருக்கத்தோடு வேதனையோடு செல்லும் பொழுது அவள் அழகாக போன இடத்துல அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்ததுனாலதான் நம்மளுடைய பாடல்கள் இவ்வளவு தூரம் வந்துச்சு. அப்கோர்ஸ் அது வேற மாதிரி இருந்திருந்தா கர்த்தர் வேற வழியில மாற்றி இருப்பார். எல்லா பிள்ளைகளுமே தேவ திட்டத்திற்குள்ள இணைந்து செயல்படுவதை பார்க்கிறோம். அடுத்தது எலிசபெத்தினுடைய பிரசவத்தை குறித்து, இந்த அம்மா அங்க போன இடத்துல 3 மாசம் தங்கி இருந்தாங்க. எலிசபெத்துடைய 9வது மாசம் வரை அங்க இருந்தாங்க. அப்போ யோவானுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசபெத்து ஒரு குமாரனை பெற்றார். 9வது மாசம் மரியாள் திருப்பி வந்துட்டாங்க. மலை நாட்டுல இருந்து திருப்பி நாசரேத்துக்கு போயாச்சு. இப்போ ஒரு குழந்தை பிறந்தாச்சுக்கு 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அடுத்த அதிகாரத்துல வரும்போது இந்த விருத்த சேதனம் குழந்தை பெற்றவங்களுடைய 40 நாள் அல்லது 80 நாள் சுத்திகரிப்பு பிள்ளை குறித்து 2ஆம் அதிகாரத்துல வரும்போது படிக்கலாம். அவன் சொந்தக்காரங்க எல்லாம் சகரியான்னு பேர் வைக்கணும். மரியாள் அந்த எலிசபெத் சொன்னாங்க, இல்ல அவனுக்கு யோவான். உறவினருக்காக உங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லையாப்பா, அந்த பேர்ல தான் இல்லையே, என்னத்துக்கு இதை வைக்கணும்? அவர்கிட்ட கேக்குறாங்க என்ன பேரை விடலாம். அவர் எழுத்து பலகை அதுவரை பேசாம தான் இருக்கிறார். எழுத்து பலகையை வாங்கி யோவான் என்று எழுதினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். உடனே அவருடைய வாய் திறக்கப்பட்டது, தேவனை ஸ்தோத்தரித்து பேசினார். அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் பயம் உண்டாயிடுச்சு. இந்த வர்த்தமானம் மலைநாடெங்கும் பரவிச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டவர்கள் இந்த பிள்ளை எப்படியாக இருக்குமோ என்று கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. இந்த பிள்ளை எப்படியா இருக்குமோன்னு எல்லாரும் கவலைப்பட்டு இருந்தாங்க. அப்பந்தான் இப்ப பாருங்க, சகரியா அவருடைய தகப்பனாக சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, இவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறத லூக்கா எழுதி கொண்டே இருக்கிறார். இங்க 2 பகுதி இருக்குது. இதுலயும் ஒரு பியூட்டி இருக்கு. 76வது வசனத்துல வரும் பொழுது நீயோ பாலகனே. அப்போ 68ல இருந்து 75 வரை தன்னுடைய மகனாகிய
யோவானை குறித்து பேசல, வேற யாரையும் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. 76 தான் நீயோ பாலகனே. அந்த துதிய 2 பார்ட்டா நான் பிரிச்சு கொடுத்திருக்கேன் பாருங்க. சகரியாவின் துதி முதலாவது 67 இருந்து வரக்கூடிய வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடுவதை பார்க்கலாம். 67 75 வேற. இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கவனிங்க, இதை விட இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவா இருக்கும். நான் அதையும் போட்டு காட்டுறேன். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் ஒண்ணு, தன்னுடைய பரிசுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவது. நிறைய உடன்படிக்கை ஆபிரகாமோடு, தாவீதோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். மோசேயோடு சொன்ன அந்த உடன்படிக்கை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவோடு ஒவ்வொரு முறையும் உடன்படிக்கை திருப்பி புதுப்பிக்கப்படுகிறதை பார்க்கலாம். உங்கள் சத்துருக்களின் கையில் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தோடு நீதியோடு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுகிறதற்கும், ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரின் வாக்கினால் நாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு தம்முடைய சத்துருக்களிலிருந்து நம்மை பயக்கிற யாருடைய கைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அதான் பியூட்டி. இவர் யார பிரைஸ் பண்ணிட்டு இருக்காரு? தன்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்க, யோவான கர்ப்பமா இருக்கிறாங்க. இந்த ஆளு வாயை திறந்ததும் தாவீதின் வம்சத்துல வந்த ரட்சணிய கொம்பை, அவன் நாசரத்திலிருந்து வந்தவளுக்கு மகனை குறிச்சு இவருக்கு துதிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒரு பெண்களா இருந்த போய் உம்ம பிள்ளைய நீர் துதிக்காம அவளை போய் நீர் துதிச்சுட்டு இருக்காரு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். லிவிங் பைபிள் நான் உங்களை கொண்டு வந்திருக்கேன். இது நல்ல கவனிங்க, உங்களுக்கு எல்லாரும் இங்கிலீஷ் தான் தெரியுமா? Then his father Zacharias was filled with the Holy Spirit and gave this prophecy. Listen carefully. Praise the Lord, the God of Israel, for he has come to visit his people and has redeemed them. Who has come to visit the people? Jesus. She's been conceived, not John. ஏன்னா பின்னால ஜானை பற்றி வரும் பொழுது நீயோ மகனே, அவர் பின்னால எழுதுகிறார் அவரை குறிச்சு. He is sending us a mighty savior from the royal line of his servant David. எலிசபெத் பிரெக்னண்டா இருக்கிறா யோவான, அந்த குழந்தையை வாழ்த்தவில்லை. ஆனா மரியாள் வயிற்றில் இருக்கிற குழந்தை அதே மனைவி சொல்றாங்க என்ன ஆண்டவர்னு. அந்த குழந்தைய வயசான அம்மா யோவான் பின்னாலதான் சொல்ல வர்றாரு, அவருடைய பாதரட்சைகளை நான் தொடுவதற்கு பாத்திரம் இல்லை, நான் சிறுக வேண்டாம் அவர் பெருக வேண்டும் சொல்லி இயேசுவே அவரை மகிமைப்படுத்துகிறார் யோவான பின்னால. ஆனா இங்க தாப்பனாரும் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பிறக்காத ஒரு குழந்தையை மகிமைப்படுத்துகிறத பார்க்கலாம். He is sending us a mighty savior from the royal line of his servant David, just as he promised through his holy prophets long ago. தீர்க்கதரிசிகளால் சொன்னது நிறைவேறும்படியாக இப்படி ஒரு இரட்சகரை தாவீதின் வம்சத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். He is the one who is going to save us from our enemies, from all who hate us. அதுதான் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். He has been merciful to our ancestors, yes, to Abraham himself, by remembering his sacred promise to him. பூமியில் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதை நினைத்து சகரியா முதியவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். இதுக்கெல்லாம் ரொம்ப பிராட் மைண்ட் வாங்க. ரொம்ப நேரோ மைண்டடா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்க முடியும். எவ்வளவு பிராடா அந்த ஆளு துதிக்கிறார், எவ்வளவு பிராடா அந்த அம்மாவும் வந்தவளை மகிமைப்படுத்துது. தாம்பிள்ளைய குறைச்சு வைக்கிறாங்க. தாம்பிள்ள வனாந்தரத்துல வளரணும், வெட்டுக்களையும் காட்டு தெரிஞ்சுட்டு அவன் அங்கேயே கிடக்கணும்.
ஒரு நாளைக்கு 30 வயசுக்கு பிறகுதான் வெளியே காட்டணும். அவன் தலை வெட்டி சாகணும். எவ்வளவு ஒரு டெடிகேட்டட் பேரண்ட்ஸ் தான். And by granting us the privilege of serving God fearlessly, freed from our enemies. You and me, நாமளும் நீங்களும் நானும் சத்துருவுக்கு பயம் இல்லாம விடுதலை கொடுத்திருக்கார் நம்ம இந்த ரட்சகர். அதுதான் தேவன் மகிமைப்படுத்துகிறார். And making us holy and acceptable, ready to stand in his presence forever. அப்படி சமூகத்தில் எந்தெந்த நிலைநிற்கத்தக்கதாக நம்மளை ஆயத்தப்படுத்தின இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை. அததான் எலிசபெத், அதுதான் இங்கே சகரியா துதிக்கிறதை பார்க்கலாம். அடுத்த சொல்லுகிறார், நீயோ பாலகனே. இப்பந்தான் எலிசபெத் வயிற்றில் இருக்கிற குழந்தைய சொல்லுகிறார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவார். இந்த குழந்தை, பிறந்த குழந்தை, நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண, அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கும் பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்தவும், இவரு வந்துதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொல்லி பிரசங்கம் பண்ண. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில ஓடப்படும் சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். அதனாலதான் பரிசேயர்கள், வேதபாரர்கள், நியாயசாஸ்திரிகள், போர் செய்வர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாரும் வந்து ஞானஸ்நானம் பெறதுக்கு வந்தாங்க. யோர்தான் நதி. எல்லாருமே அழகா ஃபிட்டாகி வருகிறது பாருங்க. அந்த வாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அது யாரு? இயேசு கிறிஸ்து நம்மை சந்திச்சுட்டே இருந்தார். யோவான் வளர்ந்து ஆவியில பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்தரத்துல இருந்தார். என் பிள்ளை எங்க இருந்துச்சு? வனாந்தரம். ஆங்கிலத்தில் நீங்க போட்டீங்கன்னா அதையும் நான் போட்டிருக்கேன் பாரு. And you, my little son, shall be called the prophet of the glorious God, for you will prepare the way for the Messiah. He came to prepare the way. ஐசாயால பார்த்தோம். இது நம்ம 3ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது யோவானுடைய ஃபுல் ப்ரொஃபைல பார்க்கணும். 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அங்கேயும் அன்னாள் துதிக்கிற பார்க்கலாம், சிமியோன் துதிக்கிறத பார்க்கலாம். எல்லா சூழ்நிலைகளும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பழக்கம் நீங்க பார்க்கலாம். அது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில, குடும்பங்கள்ல, பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு நீங்க அதை கற்றுக் கொடுக்கணும். எது கிடைச்சாலும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு பழக்கம் பிள்ளைகளுக்குள்ள நீங்க உருவாக்கணும். அது வந்து மொனோட்டனஸ் பிரேயரா இருக்கக்கூடாது. They should express their feeling. They should feel that God has done it. You will tell these people how to find salvation through forgiveness of their sins. எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பை பெறலாம் என்பதை நீ கற்றுக் கொடுக்கணும். All this will be because the mercy of our God is very tender and heaven's dawn is about to break upon us. See? The heavens dawn. உதிக்கிற சூரியன், உன்னதத்திலிருந்து அருணோதயம், அதுதான் heavens dawn. அந்த சூரியன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்கு மகனே நீ ஆயத்தப்படுத்தணும். மகனே நீதான் அந்த ஆயத்தப்படுத்தணும். பாவத்தை குறித்து சொல்லணும். அவங்களுக்கு அந்த நாள்ல கல்யாணம், என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். To give light to those who sit in darkness and death's shadow, to guide us through the path of peace. The little boy greatly loved God, and when he grew up, he lived up in the lonely wilderness until he began his public ministry to Israel. கர்த்தர் சுத்தமானால் அடுத்த வாரம் 2வது அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். 52 வசனங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 52 வசனங்கள் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி தராங்க.
நம்ம திருப்பி உங்களோடு ரிவைஸ் பண்ண விரும்புகிறேன். மரியாதை சிந்தித்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு நிந்தை, எலிசபெத்துக்கு முதிர் வயதுல நிந்தை, வயசான பிற்பாடும் குழந்தை இல்லையே அப்படிங்கிற நிந்தை வயசான பிற்பாடு இருந்துகிட்டு இருக்கு. எத்தனை வயசானாலும் சொல்லுவோம், வயசான 80 வயசானாலும் குழந்தை இல்லை, அது ஒரு நிந்தை. இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். அது மாதிரி மரியாளுக்கு வந்து நிந்தை வேற, அது அதையுடைய மோசமான. ஆனா எல்லாருமே அந்த நிந்தையிலும் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்க. கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறது அதற்கு தான். ஆண்டவருடைய திட்டம் நல்ல திட்டம் தான். சில நேரங்களில் கஷ்டமான பாதைகளில் ஊடாய் கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையில திட்டங்கள் இருக்கு. எல்லா நேரமும் உங்களுக்கு நல்லா இருக்காது. எப்படி ஆண்டவருக்குள்ள இருக்கிற உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒண்ணு ஞாபகப்படுத்திக்கோங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிற உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க ரைட் ட்ராக்ல இருக்கீங்களா? வரணும். பிரச்சனையே இல்லைன்னா சாத்தான் சொல்லுவாங்க, நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுருக்கு. பிசிக்கல் வரும், அல்லது பைனான்சியல் வரலாம், அல்லது குடும்ப பிரச்சனை வரலாம், அல்லது நிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, கேர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பட் யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். ஏன் வருதுன்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். வேத வசனங்கள்ல ஆழமா இருந்தாதான் அது முடியும். பாத்திரத்துல பானையில இருந்தாதான் அகப்பையில வரும். வசனம் உங்களுக்குள்ள இருந்தாதான் இப்படி உங்களால துதிக்க முடியும். சும்மா சோத்திரம் அதெல்லாம் கூடாது. வசனங்களோட துதிங்க, வசனங்களோட வாழ பழகணும். நீங்களும் நானும் கற்றுக் கொடுக்குற நானும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. கேட்கிற யூடியூப்ல கேட்கிறவங்களுக்கும் அது எனக்கு பிரஸ்தலாம். பாக்கிய விதிங்கிற பேரை அந்த அம்மா பெற்றுக்கொண்டாங்க. அதோட நிக்கல, கடைசி சொந்த பிள்ளையே சிலுவையில தொங்குறது வர அவரையும் விட்டு அதுக்கு பிறகு உட்கார்ந்து கூட்டத்தோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளவு பாடுகளின் கூட கடந்து சென்றுதான் தேவகுமாரன் உலகத்துல வெளிப்பட்டார். சுலபமா இல்ல. இயேசு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் சுலபமா கடைசி அவர் வருவார் பாருங்க 20ஆம் அதிகாரத்துல, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. அப்பந்தான் அவர் என்னென்ன அரசாளுகிற ராஜா. அதுக்கு நேரத்தை நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம். கடைசியை நாம பார்த்துட்டோம் வெளிப்படுத்தின விசேஷம். அவருடைய 30 வருட வாழ்க்கை, அடுத்த 30 வருடம் உயிர்த்தெழுந்து சபை ஸ்தாபிக்கப்பட்ட காரியம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை. ஜெபிக்கலாம். அந்த ஒவ்வொருவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது, கரங்கூப்பி உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், ட்ரை டு பிராக்டிஸ் திஸ். இதை அபியாசப்படுத்த பாருங்க. பிரச்சனையை வந்து அதை போட்டு நோண்டி அதுல சண்டை உண்டு பண்ணி அதை பெருசாக்கி நம்முடைய நாவை அசுசிப்படுத்தாத தாழ்மையும் அடிமையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி தேவனை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படாது. ஆண்டவரை எங்களுக்கும் அந்த ஒரு பலத்தை தாருங்க. மரியாதை போல, எலிசபெத்தை போல சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை கனப்படுத்தத்தக்கதாக, அவருடைய சூழ்நிலைகளை அறிந்து தேவனுடைய திட்டத்தை அறிந்து நாங்களும் செயல்படத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தாருங்க. என்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற அநேக கஷ்டமான காரியங்களில் கூட நாங்கள் கடந்து செல்ல வேண்டியது வரலாம். ஒரு சகரியா ஒரு வயதான ஆசாரியனாக இருந்தார். ஆலயத்துல தூபம் காட்டுகிற ஒரு ஆசாரியனாக இருந்தார். எல்லாவற்றையும் புரிந்து இயேசுவை அறிந்து மகிமைப்படுத்தினார். நாங்களும் அப்படியாக இந்த திட்டத்திற்குள்ளாக இணைந்து செயல்பட கற்றுத்தார். வாயில் வந்து அவரை பேசி விடாது. நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை தேவனை மகத்துவப்படுத்துவதாக, அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்த திரும்பித்தார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க
தேவ கிருபை, தேவ சமாதானம் இவர்களோடு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எப்பொழுது இருக்கட்டும். அவர்கள் ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. நாங்களும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து மகிமைப்படுத்தும் உங்களை ஆயத்தப்பட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். துதி கன மகிமை எல்லாம் நம்மளோட இயேசு மூலம் ஜெபிக்கிறனால என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் சகல வரங்களையும். Thank you all for coming.